ரோகிணி பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது. ரோகிணி இருந்துகிட்டு இது யாரா இருக்கும், சரி நம்ம கால் பண்ணி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கரெக்டா வந்து சிட்டி கால் பண்ணிடுறாங்க. என்ன ரோஹிணி எப்படி இருக்க, உன்கிட்ட பேசி பல நாள் ஆகுது, உனக்கு எந்த பிரச்சனையும் வரலையா, இல்லைன்னா நீ என்னை வந்து பார்த்துருப்பியே. ரோஹிணி இருந்துகிட்டு நான் உன்னோட ஆஃபீஸ் பக்கத்துல தான் இப்ப இருக்கேன், நான் உன்னை வந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. சிட்டி இருந்துகிட்டு தினேஷ்க்கு நீ கொடுத்த காசு எதுவுமே பத்தல, நீ வந்து திருப்பி காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இங்க பாரு சிட்டி, என்கிட்ட காசெல்லாம் இல்ல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்ப சரி ரோஹிணி, அப்படின்னா தினேஷ் இறந்து போயிட்டானா உன்னோட வீட்டுக்கு முன்னாடி தான் போடுவேன், அப்ப நீ தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் சரியா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து வெளியில போறாங்க. இதை பார்த்த முத்து வந்துட்டு எதுக்கு பார்லர் அம்மா திருப்பியும் வந்து சிட்டியோட ஆபீஸ்க்கு போயிட்டு போகணும், சரி நம்ம சிட்டி கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ஆபீஸ்க்கு போறாங்க. முத்து வந்து சிட்டி கிட்ட எதுக்கு ரோஹிணி இங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிட்டி வந்து எந்த ஒரு உண்மையும் சொல்லாம நின்றுட்டே இருக்கும் போது முத்து வந்து பயங்கரமா மிரட்டுறாங்க. சிட்டி வந்து மனசுக்குள்ளேயே முத்து வந்து நம்மளை அடிச்சிட்டானா நம்ம என்னதான் பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல, இங்க ஆளுங்களும் இல்ல, அதனால நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. முத்து வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.